பொதுவா தனுசு ராசிக்காரர்கள் நல்ல ஞானவான்கள், சந்தேகம் இல்லை. அந்த ஜூபிட்டர் உச்சமா வேற இருக்காரு இப்போ, அப்ப நல்ல அறிவாளியா இருப்பீங்க. பாதகத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு பக்கம், 10ல சுக்கிரன் நீச்சமா இருக்கிறது ஒரு பக்கம். இரண்டுமே கணவன் மனைவி உறவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது கொடுக்காதவர்களுக்கு சில ப்ராப்ளங்கள் இந்த மாசங்கள் இருக்கு, அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த மாதத்துல குறிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய, ஆஞ்சநேயரை நீங்க கும்பிட உங்களுக்கு வசதியான நாள், வசதியான நேரம் போய் கும்பிடுங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க இந்த மாதத்துல. தனுசு ராசி நேயர்களே, இந்த ஆவணி மாசம் எப்படி இருக்க போகுது தனுசு ராசிக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா தனுசு ராசிக்காரர்கள் நல்ல ஞானவான்கள், சந்தேகம் இல்லை. என்ன காரணம்? ராசிக்கு அதிபதி ஜூபிட்டர். அந்த ஜூபிட்டர் உச்சமா வேற இருக்காரு இப்போ, அப்ப நல்ல அறிவாளியா இருப்பீங்க, அது சந்தேகம் இல்லை. இதுல என்ன ஒரு விஷயம் வருதுன்னு கேட்டீங்கன்னா, சிலருடைய ஜாதகங்கள்ல, தனுசு ராசிக்காரங்க ஜாதகத்துல ராசியில ராகு 7ல கேது இப்படி இருக்கு வச்சுக்கோங்க. அவங்க திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது யாராக இருந்தாலும் 12 ராசியில் எந்த ராசியா வேணாலும் இருக்கட்டுமே, அவங்களுக்கு கூட பொருந்தும் இந்த ரூல். ராசியில ராகு 7ல கேது, ராசியில கேது 7ல ராகு இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ராகு கேது இதே அமைப்பில் உள்ளவங்க, அதாவது உங்களுக்கு ராசியில ராகு கேது இருந்தால் நீங்க பார்க்கக்கூடிய வரன் கண்டிப்பா ராசியில ராகு அல்லது கேது இருக்கணும். உங்களுக்கு ராகு இருந்தா அவங்களுக்கு ராகு இருக்கலாம் அல்லது கேது இருக்கலாம். இப்படி உள்ள லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும். நிறைய ப்ராப்ளம் வரும். சிலர் சொல்றாங்க, நம்ம ராசி 7ஆம் இடத்துல சனி இருந்தா சனி உள்ளவங்களை கல்யாணம் பண்ணுங்க, 7ல ராகு இருந்தா ராகு கேதுவே 7ல இருக்கிறாங்க கல்யாணம் பண்ணுங்க. கேட்கிறாங்க, செவ்வாய் 7 இருந்தா 7ல் செவ்வாய் தான் இருக்கணுமா, 7ல் புதன் இருந்தா 7 அப்படிலாம் நான் சொல்றேன். வேற கிரகங்களை பற்றி நான் பேசவில்லை, ராகு கேதுவையும் சனியும் பற்றி தான் சொல்றேன். ஏன்னா இந்த 40 ஆண்டு கால அனுபவம் இருக்கு பாருங்க, எத்தனை ஜாதகம், எவ்வளவு லட்சம் ஜாதகம், அதுல நமக்கு புரிய வைத்த உண்மை அதுதான். பலருக்கு அப்படி இல்லாதவர்களுக்கு இடையில வாழ்க்கை கசந்து போகிறத நான் பார்க்கிறேன். அதனாலதான் அதை கவனமா பாருங்கன்னு சொல்றேன். இப்ப இந்த மாசம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜூபிட்டர் 8th பொசிஷனுக்கு நல்ல ஞானமானா இருப்பீங்க, நல்ல அறிவாளியா இருப்பீங்க. ஆனா யார்கிட்ட என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க. ஒருத்தருக்கு தேவையானதை கொடுங்கள். தேவை அற்றவர்களிடம், உங்க பேச்சுடைய மதிப்பு தெரியாதவர்கள், உங்களுடைய ஆளுமையுடைய திறன் தெரியாதவர்கள், உங்களுடைய புத்திசாலித்தனம் தெரியாதவங்கள்ட்ட நீங்க போய் ஒரு அரை மணி நேரம் லெக்சர் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா, அவங்க லைஃபை டெவலப் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய சக்தி தான் வீணாகும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிறருக்கு நான் எடுத்து சொல்லி திருத்த போகிறேன் வேண்டாம். இந்த மாசம் ஜூபிட்டர் 8th பொசிஷன்ல இருக்கு, உங்க வேலையை பாருங்க, நீங்க போங்க. அடுத்தவர்களை திருத்த உங்களால் முடியாது. இந்த மாசம் சூழ்நிலைகள் அப்படித்தான். அந்த பேச்சு விரயமாகும். அதை விட உங்க ஏர்னிங்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. யூ வில் ஏர்ன் மோர், அது சந்தேகமே இல்லை. ஏன்னா ஜூபிட்டர் செகண்ட் பிளேஸ் பார்க்கிறாரு, நல்ல ஏர்னிங்ஸ் கொடுப்பாரு. நிறைய பேருக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் இப்ப இருக்கும். ஜூபிட்டர் 4th பிளேஸ் பார்க்கிறாரு, ஒரு சொத்து வாங்குற அமைப்பு இருக்கும். கடன் வாங்கி சொத்து வாங்குவீங்க பல பேர், அதெல்லாம் இப்ப நடக்கும். மார்ஸ் 7ஆம் இடம் ரொம்ப பாதகஸ்தானம், அதுல மாசம் முழுக்க இருக்காரு. சுக்கிரன் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த மாசத்துல உங்களுக்கு 10th பிளேஸ்ல நீச்சமா இருக்காரு. அப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், பாதகத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு பக்கம், 10ல சுக்கிரன் நீச்சமா இருக்கிறது ஒரு பக்கம். இரண்டுமே கணவன் மனைவி உறவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது கொடுக்காதவர்களுக்கு சில ப்ராப்ளங்கள் இந்த மாசங்கள் இருக்கு, அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். அதே மாதிரி காவல்துறையினரால் சிலருக்கு சில ஃபைன் விதிக்கப்படலாம், சில தண்டனைகள் வரலாம். சோ போக்குவரத்து விதிகள் மதிச்சு நடக்க. இந்த சுக்கிரனை லாபத்துக்கு வருவார் பாருங்க. இந்த மாசம் வந்த பிறகு பினான்சியலா பெரிய வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கு. புதுசா கார் வாங்குவீங்க. எண்ட் ஆஃப் திஸ் மந்த்ல நிறைய பேர் கார் வாங்க போறீங்க. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க. நீங்களே மேரேஜுக்குள்ள பீரியட் நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மேரேஜ் இப்போ கூடி வரும். அதெல்லாம் இப்போ ஒரு நல்ல செய்தி வரும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு இருக்கக்கூடிய தைரியத்தை அதிகப்படுத்துவார். பயணங்கள் அதிகமாகும். பக்கத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்கும், போய் கும்பிடுங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த அம்மனை கும்பிட ஆரம்பிச்சப்போ ஒரு பெரிய வளர்ச்சி தெரிய ஆரம்பிக்கும். 9th பிளேஸ்ல மெர்க்குரி, கேது, சூரியன். சோ உங்களுக்கு அரசியல்வாதிகளுடைய தொடர்பு ஏற்படும். எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு வரும். ஒரு எஜுகேஷனுக்காக ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்றது, அந்த வாய்ப்புகள்லாம் வரும். ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம். பட்
மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லா வரப்போறீங்க அப்படின்னு இருக்கு. ஸோ இது நல்ல மாதம், நல்ல முறையில பயன்படுத்திக்கோங்க. பிசினஸ்லயும் நல்ல லாபம் இருக்கு. உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னா இந்த மாதத்துல குறிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். ஆஞ்சநேயரை நீங்க கும்பிட உங்களுக்கு வசதியான நாள், வசதியான நேரம் போய் கும்பிடுங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த மாதத்துல பெரிய பெரிய வெற்றிகளை நீங்க ஈட்டுவீங்க. இந்த ஆவணி மாதம் நம்ம ராசிக்குரிய பலன்கள் என்ன எல்லாம் பலன்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இந்த மாதம் என்ன பரிகாரம் செய்தால் நம்ம ராசிக்கு ஒரு சிறந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் மிக முக்கியமாக முருகப்பெருமான் வழிபாடு. முருகனுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பாலாபிஷேகம் செய்து வழிபட்டாலும் மிக நல்ல பலன்கள், நமக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அந்த விஷயங்கள் நடக்கும். உதாரணமா ஒரு பணம் கொடுத்துருக்கீங்க, அந்த பணம் திரும்ப வரல அப்படின்னா இந்த மாசம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணி சகஸ்ரநாம அர்ச்சனை செய்யலாம். அப்படின்னு கொடுத்த பணம் திரும்ப வரும். அதற்கு ஒரு நல்ல பலனாக அமையும். அதே மாதிரி நிறைய நேயர்கள் கேட்குறீங்க, கணவன் மனைவிக்கு இடையில ஃபேமிலியில பிரச்சனை இருக்கு, இதுக்கு என்ன பரிகாரம் செய்தால் என்னுடைய கணவர் எனக்கு வசியமாவார், என்னுடைய மனைவியோடு எனக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஏன்னா அவங்க விரும்பவே மாட்டேங்கிறாங்க, எனக்கு அவங்களுக்கு இடையில ஒரு நல்ல உறவு இருக்கணுங்க, நான் என்ன செய்யலாம் எங்களுக்கு இடையில நல்ல உறவு வரும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு தாந்திரிக பரிகாரம் சொல்றேன், அது செய்து பாருங்க. அதாவது ஒரு செவ்வாழை பழம் எடுத்துக்கிடணும். இந்த செவ்வாழை பழத்தை நான் சொன்னது செவ்வாய்க்கிழமை தான் அந்த பரிகாரத்தை பண்ணணும். செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாழை பழம் ஒன்று எடுத்து அதுல மிளகாய் வற்றல் காம்பு, மிளகாய் வற்றல் இருக்கு பாருங்க, அதனுடைய காம்பு, அந்த காம்பினால யாரை நீங்க நேசிக்கிறீங்களோ உங்க கணவர் அப்படின்னா உங்க கணவருடைய பெயரை செவ்வாழை பழத்தில் எழுதணும். தோலை உரிச்சிடணும். செவ்வாழை பழத்துடைய தோலை உரிச்சிட்டு அதனுடைய பழம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில நீங்க உங்க கணவருடைய பெயர், அதாவது உங்களுடைய மனைவி பெயர், யார் ரொம்ப நீங்க நேசிக்கிறீங்க ஆனா உங்களுக்கு அவங்களுக்கு இடையில ப்ராப்ளம் வருதுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ அவங்களுடைய பேரை அதில் எழுதி அந்த செவ்வாழை பழத்தை சாப்பிடணும். இப்படி தொடர்ச்சியாக 18 செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க. நீங்கள் நேசிக்கக்கூடிய நபர் உங்களுக்கு வசியமாயிருவார். உங்களுடைய பிள்ளைகள் கருத்து மாறுபாடுகளோடு இருந்தாலும் சரி, உங்க ஹஸ்பண்ட் இருந்தாலும் சரி, இல்லை உங்க ஒய்ஃப் இருந்தாலும் சரி, அவங்க பேரை நீங்க எழுதும்போது உங்களுக்கு அவங்க அவருடைய உங்களுக்கு நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு உங்களோட அன்பா பழக ஆரம்பிப்பாங்க. இது செய்து பாருங்க. இந்த ஆவணி மாதம் இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வரலட்சுமி விரதம், கோகுலாஷ்டமி, விநாயக சதுர்த்தி, அதாவது எதிர் உபாகர்மா, அப்படி நிறைய நல்ல விஷயங்கள் வருது. அதை கடைபிடியுங்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். எங்கள்கிட்ட நீங்க நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெறணும்னா சென்னையில டி நகர்லயும் நங்கநல்லூர்லயும் ஆபீஸ் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய செல்போன் நம்பரை பயன்படுத்தி பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நீங்க நேரடியாக மீட் பண்ணலாம். நேரம் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. நீங்க இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய செல்போன் நம்பர்ல உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வாழக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டீங்கன்னா எங்க ஆபீஸ்ல இருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு நான் வழிகாட்ட காத்திருக்கிறேன். வாழ்க வளமுடன்.